Let the world hear his word. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. சங்கீதம் 145 3வது வசனம். மிஷனரி ஒருவர் மிகவும் நேர்த்தியாக உடுத்தியிருந்த ஒரு வாலிபன் அருகில் உட்கார்ந்து ஆகாய விமானத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தார். மிஷனரி அந்த வாலிபனிடம், நீ என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த வாலிபன், நான் மிகப்பெரிய பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். அதை கேட்ட மிஷனரி, நானும் தான் என்றார். பின்பு அந்த வாலிபன், என்னுடைய பிசினஸ் பல தேசங்களில் பரவி இருக்கிறது என்றான். அதற்கு அந்த மிஷனரி, மிகவும் நல்லது, நானும் என்னுடைய பிசினஸ் விஷயமாக உலகம் முழுவதும் பயணிக்கிறேன் என்றார். பின்பு அந்த வாலிபன், நான் என் தகப்பனோடு பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறேன், அவர் ஒரு மில்லியனர் என்றான். அதற்கு மிஷனரி பிரதியுத்தரமாக, நானும் என் தகப்பனோடு தான் பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறேன், அவர் ஒரு மல்டி மில்லியனர் என்று சொன்னார். வாலிபன் மீண்டும், எங்களுக்கு பல தேசங்களிலும் பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் என்றான். அதற்கு அந்த மிஷனரி, எங்களுக்கு கிட்டத்தட்ட உலகின் அனைத்து நாடுகளிலும் பிரதிநிதிகள் இருக்கின்றனர் என்றார். என்னடா இது, நாம் நம்முடைய பிசினஸ் தான் பெரியது என்று நினைத்தோம், ஆனால் இவர் தன்னுடைய பிசினஸை பற்றி மிக அதிகமாக சொல்கிறாரே என்று நினைத்து அந்த வாலிபன் பொறுமை இழந்தவனாக மிஷனரியிடம், நீங்கள் அப்படி என்னதான் பிசினஸ் பண்ணுகிறீர்கள், உங்கள் தகப்பன் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த மிஷனரி தான் ஆராதிக்கும் தேவனை பற்றியும் தான் செய்யும் சுவிசேஷ பணியின் மேன்மையை பற்றியும் அவனுக்கு விளக்கிச் சொன்னார். அதை கேட்ட அந்த வாலிபன், ஐயா, நீங்கள் செய்வது பெரிய வேலை அல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலை, நீங்கள் ஆராதிக்கும் தேவன் மிகச்சிறந்தவர் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நாம் சேவிக்கிற தேவன் மிகவும் பெரியவர், செயல்களிலே வல்லமை உள்ளவர், 1000 சிறந்தவர், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், இந்த உலகில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். நம் தேவனை குறித்து அறிகிற அறிவு நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் அந்த தேவனின் சொந்த பிள்ளைகள் என்று அறிந்து கொண்டால் நம் பேச்சு மாறும், நடை மாறும், உடை மாறும், நம் பேச்சில் நம்பிக்கை உருவாகும். ஆம், நம் தேவன் மிகவும் பெரியவர். நாம் அவருக்கு செய்யும் ஊழியம் உலகத்திலேயே மிகச்சிறந்த வேலை. நாம் அவருக்கு ஊழியம் செய்தால் தேவன் நம்மை நிச்சயம் கனம் பண்ணுவார். அகாஸ்வேரு ராஜா தான் கனம் பண்ண விரும்பிய மொர்தெகாய்க்கு சிறப்பான ஆடையும் தேசத்திலேயே சிறந்த வாகனமும், அதாவது தான் ஏறுகிற குதிரையையும், மிக உயர்ந்த பதவியும் அதிகாரமும், தங்க மிகப்பெரிய மாளிகையும் கொடுத்தது உண்மையானால், நமது ஆண்டவர் தம்மை உண்மையாய் சேவித்து தமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கனம் பண்ணி ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன? அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆகவே நீங்கள் உங்கள் வேலைகளின் மத்தியிலோ அல்லது முழு நேரமாகவோ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களானால் தேவன் தரும் கனத்தையும் உயர்வையும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். God bless you. Have a blessed day.